இதுக்கு முன்னாடி இருந்தது இது 14, 15 இருந்தது, 14 இருந்தது, 13 இருந்தது, 12 இருந்தது. 12வது நிதி கமிஷன் பொறுத்தவரையில் 5.9% கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 13லையும் குறைஞ்சி போச்சு, 14லையும் குறைஞ்சி போச்சு. அப்போ மொத்தமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்களுடைய கேள்வி, மத்தியில் யார் ஆட்சி புரிந்தாங்க? ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பிஜேபி. அது யார் முட்டு கொடுத்தது? தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக தான் முட்டு கொடுத்தது. அன்னைக்கு திமுக தயவில் தான் அன்னைக்கு காங்கிரஸ் இருந்தது. அன்னைக்கு திமுக தயவில் தான் அன்னைக்கு பிஜேபி அன்னைக்கு வாஜ்பாய் அரசாங்கத்தை நடத்திட்டு இருந்தாரு. நான் கேட்குற 2 கேள்வி. திமுகவை மாநில பட்டியலில் கல்வி இருந்த நிலையில் திருமதி இந்திரா காந்தி அம்மா எமர்ஜென்சி காலத்தில் மாற்றினாங்க. அதை ஏன் 17 வருஷமா மத்தியில் சொலையா ஆட்சியில் இருந்து நீங்கள் அதை மாற்றுவதற்கு உண்டான முயற்சி எடுக்கல? ஏன்னா செய்கிற இடத்துல இருந்தீங்க. நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல இருந்தால் தவற விட்டீங்க, கோட்டை விட்டீங்க. இந்த எல்போர்டு ஏகாம்பர ஸ்டாலின் அரசாங்கம், அன்னைக்கு அவங்க அப்பா அரசாங்கம் இருந்தது. இப்போ எல்போர்டு அரசாங்கம் இருந்து அந்த எல்போர்டு அரசாங்கம் எதை பற்றியும் வாய் திறக்கிறது இல்லை. புரியுதுங்களா? எல்போர்டு ஏகாம்பர அரசு டிஎம்கே கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில். சரி, அதற்கு பிறகு வந்து 17 வருஷம் மத்தியில் இருந்த சூழ்நிலையில் கல்வியை வந்து பொதுப்பட்டியலாக்கல, அது ஒரு விஷயம். சரி, அதுக்கு பிறகாவது சரி நம்ம 17 வருஷம் மத்தியில் இருக்கிற நம்ம ஆதரவு நடந்துட்டு இருக்கு, நம்முடைய மாநிலத்தை நம்ம வளர்ச்சி பெற செய்கின்ற அளவுக்கு ஏன் வந்து ஒரு வெர்டிகல் டெவல்யூஷன், அதாவது வந்து அந்த டெவல்யூஷனில் வந்து 50% உயர்த்துவதற்கு வேண்டிய நடவடிக்கை அன்னைக்கு எடுக்கல. இன்னைக்கு வந்து பேசுறாங்க இன்னைக்கு, ஆனால் அன்னைக்கே பண்ணியிருக்கலாம். அன்னைக்கு அதை தவற விட்டாங்க. ஹாரிசான்டல் டெவல்யூஷனில் அந்த 4.7% ஆச்சு இல்லையா, அதையும் உயர்த்துறதுக்கு வேண்டிய நடவடிக்கையை திமுக எடுக்கல, திமுக காங்கிரஸ். எனவே அந்த வகையில் எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரை சொல்லியிருக்கோம். ஒரு தெளிவான ஒரு சமச்சீர் சம விகிதத்தில் நீங்கள் வந்து இந்த நிதியை பிரிக்கணும். மாநிலத்துடைய வளர்ச்சி நடைப்பில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிக நிதி தரணும். அதே போல் டிசாஸ்டர், இயற்கை பேரிடர் காலங்களில் பாரபட்சம் இல்லாமல் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு துன்பங்கள் துயரங்களை துடைக்கின்ற வகையில் நிதி தாராளமாக கொடுக்கணும். ஆனால் தற்காலிக நிதி தான் கொடுக்கணும் ஒழிய வேறு எந்த ஒரு அளவுக்கும் நிதி வாரி வழங்குவது இல்லை. எனவே இது போன்ற கருத்துக்களெல்லாம் வந்து சொல்லியிருக்கோம். உங்களுக்கு டீட்டெயில்டு ப்ரெஸ் நோட்டு உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பியாச்சு ஆங்கிலத்தில். நீங்கள் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் போட்டுங்க. நீங்கள்